கரெக்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், சரியான விதத்தில் உடம்பை பராமரித்து கொள்வது. இது பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் உடம்பை வந்து கட்டமைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஜிம்மில் போய் கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்படி உடம்பெல்லாம் கட்டு மஸ்து, அங்கங்கே மசில்ஸ் அப்படியே வந்து சிக்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் வச்சா கேர்ள்ஸுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும், பயங்கர அட்ராக்டிவாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் உண்மை அது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகலாம், தப்பு இல்லை, உடற்பயிற்சிகள் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து உங்களுடைய உடம்பை சரியான அளவில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர நீங்கள் பயங்கரமாக ஜிம் பாடியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை அட்ராக்டிவாக நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜிம் பாடி, உடம்பை வந்து கட்டுமஸ்தாக வச்சுருக்கிறது, இதெல்லாம் பாய்ஸ் தான் வந்து அதை அட்ராக்டிவாக பார்ப்பாங்களே தவிர பசங்க தான் அந்த மாதிரியான ஜிம் பாடி போஸ்டர்லாம் ஒட்டி அதெல்லாம் பார்ப்பாங்களே தவிர பெரும்பாலும் கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய ஜிம் பாடியெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்குற மாதிரி இது வரைக்கும் ரிசர்ச் சொல்லலை. ஒரு ஜிம் பாடியை ஒரு பொண்ணு பார்க்கும்போது ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தில் பார்க்கலாம், ஆனால் அதை ஒரு அட்ராக்டிவாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பெண்களுடைய மனநிலை இதுதான். ஸோ பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே வந்து எந்த மாதிரி விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் போடுங்க. ஏன்னா பாய்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மக்கா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறனால. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே விரும்புறது என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும், உடம்பு குண்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டயட் இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் 1.5 இட்லிக்கு மேலே சாப்பிட்றது இல்லை, கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்றது. ஏன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்டா உடம்பு குண்டாயிரும், அது வந்து அழகில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தங்களை ரொம்ப ஒல்லியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் இது பல நேரங்களில் உடம்புக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வருது. இப்போ வந்து பல இளம் தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜஸ், கர்ப்பம் தரிக்கிறதுல வந்து பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, இதுதான் பிரச்சனை. ஸோ பெண்களும் உடம்பை கவனிச்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம்தான். அதுக்காக ஒல்லிக்குச்சி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சத்துள்ள உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட தான் செய்யணும். அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது. அதே மாதிரி பாய்ஸ் இப்போ நீங்கள் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒல்லிக்குச்சி மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெண்களை பிடிக்குமா, இல்லை கொஞ்சம் குண்டா அப்படி ஹெல்த்தியாக இருந்தால் அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா அதை பெண்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் போல அப்படின்னு சொல்லி கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.